இந்த பிளாக் பாக்ஸ் மேல ஏன் இவ்வளோ வார்னிங் குடுத்துருக்காங்க? அப்படி என்னதான் இதுக்குள்ள இருக்கு? ஏன் இவ்வளோ டேஞ்சர், வயலேஷன் அப்படின்னு இந்த மாரியான குறியீடுகள் அதிகமா குடுத்துருக்காங்க? யாருமே இத வந்து நேரடியா பார்க்காதீங்க அப்படின்னு ஏன் இதுல சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க? அதத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான லேசர் லைட் இருக்கு. ஸோ, அதனால தான் நமக்கு வந்து இவ்வளோ வார்னிங் குடுக்குறாங்க. உண்மையாலுமே அந்த லேசர் லைட் எப்படி இருக்கும்? உள்ள என்னலாம் இருக்கு? அத இந்த வீடியோல பார்த்தலாம். ஸோ, இதுக்குள்ள ஒரு லேசர்ல 2 லேசர் இருக்கு. அதனால தான் இவ்வளோ வார்னிங் குடுத்துருக்காங்க. ஸோ, ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிற பல வார்னிங்ஸும் இதனால தான் வருது. ஸோ, போத் சைட் அந்த 4 சைடு இருக்க கிளிப்பும் பார்த்தீங்கன்னா, ரிமூவ் பண்ணிட்டு இத வந்து ஓப்பன் பண்ணுவோம். இத வந்து அவ்வளோ டேஞ்சரஸா மாத்துறது அந்த லேசர்ஸ் மட்டும் இல்ல. உள்ள இருக்க மேக்னிஃபிகேஷன் கிளாஸஸும் தான். ஸோ, இதுக்குள்ள எவ்வளோ கிளாஸஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ, ஓப்பன் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் தெரியும். அது மட்டும் இல்லாம ஒரு மோட்டரைஸும் நல்லாவே தெரியும். இன்னும் பார்த்தீங்கன்னா, உள்ள டீப்பா பார்க்க இந்த மோட்டர் வந்து ரொட்டேட்டிங் பாயிண்ட்ல மட்டும் இல்லாம, இத வந்து ரிஃப்ளெக்ட் பண்ற மாரியான ஆப்ஷன்லயும் இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்திருப்பீங்க. பிளஸ் இங்க இருந்து வர லேசர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த வந்து அவ்வளோ டேஞ்சரஸா மாத்துது. ஸோ, ஒரு லேசர்ல 2 லேசர் இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, சென்சாராவும் அதே நேரங்கள்ல லேசராவும், ஒண்ணு டைரக்ட் லேசராவும் இருக்கு. அத வாங்கி இங்க இமிட்டேட் பண்றது இந்த வகையான மேக்னிஃபிகேஷன் லென்சஸ் தான். ஆனா, இது நம்ம நார்மலா பார்க்குற பூத கண்ணாடி மாரி இல்லாம, கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். உங்களுக்கு நான் இத ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த பிளேட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ, இந்த பிளேட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடங்கள்ல உங்களுக்கு வந்து கரெக்ட்டா வந்து மேக்னிஃபிகேஷன் கிளாஸஸ் வச்சிருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, சின்ன லேசர் ஆகட்டும், அதோட மினி லேசர் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிக்குது. நான் கேமரா முன்னாடி வச்சு காமிக்கிறேன். ஸோ, உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ, ரொம்ப லென்சஸ்ல வந்து அவ்வளோ டீப்பா இல்லைனாலும், இதுதான் அத அவ்வளோ பவர்ஃபுல்லா மாத்துது. இது ஒரு பாயிண்ட் தான். இந்த ஒரு பாயிண்ட் சின்ன கிளாஸஸ் தான். ஸோ, ட்ரிப்பர ஓப்பன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு உள்ள இருக்க இன்சைட வந்து காமிக்கிறேன். ஸோ, இன்சைட்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, 2 வகையான மேக்னிஃபிகேஷன் கிளாஸஸ் இருக்கும். அந்த மேக்னிஃபிகேஷன் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப சின்ன லைட்ட கூட அது வந்து பிரதிபலிச்சு பெரிய லைட்டா மாத்தி குடுக்குது. ரொம்ப சின்ன மிட் பாயிண்ட் லேசர் தான். அத அவ்வளோ பெரிய லேசரா கன்வெர்ட் பண்ணி குடுக்குறது இந்த வகையான மேக்னிஃபிகேஷன் கிளாஸஸ் தான். இந்த வகையான பூத கண்ணாடி தான். அது அவ்வளோ வந்து பெரிய விஷயமா காமிக்குது. அது மட்டும் இல்லாம, நாம வந்து சின்ன சின்ன விஷயங்கள ஸ்கேன் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஸ்கேனராவும் இது யூஸ் ஆகுது. ஸோ, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு முன்னாடி வச்சு காமிக்கிறேன். ஸோ, எஸ். நீங்க இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாரி பிளர்ரி இமேஜா இருந்தாலும், அந்த கிளாஸ பரவலா வந்து பரவ வைக்கிறது இதுதான். அதாவது ஒரு சின்ன பாயிண்ட், ஒரு புள்ளியா இருக்க வேண்டியத, ஒரு கோடா மாத்துறது இதுதான். ரொம்ப சிம்பிளா சொல்லப்போனா அதுதான். இந்த போர்ட பார்க்க உங்களுக்கு இன்னும் சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். நான் சின்ன ஒரு மேக்னிஃபிகேஷன் கிளாஸ் இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப புள்ளின்னு சொல்லுவாங்க. இந்த ஆரம்ப புள்ளியிலருந்து தான் நமக்கு வந்து இது ரிஃப்ளெக்ஷனே ஆகுது. இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆகுறது அப்படின்னு சொல்றேன். ஸோ, உள்ள இந்த போர்ட்ஸ் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அப்படின்னா பேனல் போர்டு இருக்கும். பேனல் போர்ட வந்து ரிட்ரைவ் பண்ணும்போது, இங்க இருந்து தான் கரெக்ட்டா நமக்கு வந்து அந்த ஒளி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அண்ட் இந்த இடங்கள்ல நீங்க ஒரு விஷயத்த கவனிக்கலாம். இந்த போர்ட ஓப்பன் பண்ணோனே உங்களுக்கு வந்து சின்ன மேக்னிஃபிகேஷன் கிளாஸஸ் இருக்கும் இல்லையா? இந்த மேக்னிஃபிகேஷன் கிளாஸ் தான் வந்து ஆரம்ப புள்ளியே. ஸோ, இங்க இருந்து தான் ஜெனரேட் ஆகி நமக்கு அவ்வளோ பெரிய டேஞ்சரஸான லேசரா வந்து மாறுது. டேஞ்சர்ன்னு சொல்ல முடியாது. யாரும் நேரடியா பார்க்க வேணாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுதான் அதில அதிகமா மென்ஷன் பண்றாங்க. ஸோ, இதுவும் பார்த்தீங்கன்னா, சின்ன மேக்னிஃபிகேஷன் கிளாஸ் தான். ரொம்ப சின்னது. ஸோ, இத வச்சும் நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம். அண்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமா? பூத கண்ணாடி தான். ஆனா ரொம்ப சின்ன பூத கண்ணாடி. அவ்வளோதான். ஒரு டிராப் தான் எடுத்திருக்காங்க. இந்த டிராப் தான் அவ்வளோ பெரிய லேசரயே வந்து உள்வாங்குது. அண்ட் இந்த மோட்டர் பார்த்தீங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா, ஸ்பின் பண்ணி அத வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்குது. அதாவது ஒரு புள்ளியா இருக்கிறத, இது ரொட்டேட்டிங் ஆக்சியல் பாயிண்ட்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சமமான புள்ளியா மாத்தி, அத வந்து அந்த பூத கண்ணாடிக்கு சென்ட் பண்ணி, அது ஒரு லேசரா மாத்துது. அவ்வளோதான். ஸோ, இத ஜஸ்ட் ஆப்ல வந்து ஓப்பன் பண்ணுவோம். இது வந்து கிளிப்பிங்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த கிளிப்ப வந்து சேஃப்டி கிளிப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். முன்னாடி இருக்கிறது ஷைனிங்கா இருக்கும் இல்லையா? இதோட சைடு எட்ஜஸ்ல இருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா வகையான ரெஃப்ராக்ஷனும் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ, அவ்வளோ பளபளன்னு இருக்கும். இது ஒரு மோட்டர் தான். ஹாஃப் மோட்டர்ன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்டா இருக்காது. ஹாஃப் மோட்டர் தான். அதாவது போர்டோட கனெக்ட் ஆகியிருக்க மோட்டர். ஸோ, இதுவும் பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் ஆகி அந்த லேசர வந்து ஜஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதுக்காக தான் இது யூஸ் பண்றாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு மெக்கானிக்கல் ரியாக்ஷனுக்காக தான். ஸோ, இந்த போர்ட்லருந்து நீங்க இங்க பார்ப்பீங்க இல்லையா? இதுக்குள்ள தான் லேசர் இருக்கு. ஜஸ்ட் இந்த போர்ட வந்து நான் ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்ணோனே நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா, இங்க வந்து 2 வகையான பாயிண்டர்ஸ் இருக்கும். இங்க பாருங்க. ஒண்ணு லென்ஸ்லேருந்து வர்றது. இன்னொன்னு டைரக்ட்டா வர்றது. ஸோ, இந்த டைரக்ட்டா வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா, சென்சாரும் கூடவே வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. லென்ஸ்லேருந்து வர்றதுக்கு சென்சார் இருக்காது. இதுவே அதுக்கான சென்சாராவும் வொர்க் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ டேஞ்சரஸான நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த லேசரே இதுதான். பார்க்கறதுக்கு காமெடியா இருந்தாலும் இதுதான் உண்மை. அண்ட் இதிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கும். அதாவது சின்ன ஸ்க்ரூ கேஜ் மாரி இருக்கும். இந்த ஸ்க்ரூ கேஜ அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லேசரையும் இந்த வகையான ஃபங்ஷனையும் பார்த்தீங்கன்னா, கிளாக் வைஸோ, ஆன்டி கிளாக் வைஸோ வந்து ஸ்பீட் அப் பண்ண முடியும். அந்த வகையான ஆப்ஷனும் இதில இருக்கு. ஆனா ஸ்டாண்டர்டா வச்சிருப்பாங்க.
இதோட இன்டெப்த்தான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இத வந்து ஸ்டடி பண்ணவங்களுக்கு தான் தெரியும். நம்ம டைரக்ட்டா என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் ரிசர்ச் பண்ண வகையில நான் சொல்றேன். ஸோ இதுதான் அவ்வளோ டேஞ்சரஸான வார்னிங் குடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்துக்காக தான். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த மேக்னிஃபிகேஷன் கிளாஸால தான் இவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்ட்டா மாறியிருக்கு. இல்ல அப்படின்னா, இது ஒரு நார்மலான லேசரா தான் இருந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் ஷேர் பண்ணலாம்னு தோணுச்சு. ஸோ இந்த விஷயத்த பார்த்தோனே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், இதுவும் ஜெராக்ஸ் மிஷின் பிரிண்டர்ல இருந்த விஷயம் தான். ஸோ நெறைய பேர் இந்த வார்னிங் இருக்கு. என்னவா இருக்கும் அப்படின்னு கியூரியாசிட்டில கேட்டிருந்தீங்க. மெசேஜும் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ.